வணக்கம். GIMP-ஐ செட்டப் செய்வதற்கான டியூட்டோரியலுக்கு நல்வரவு. முதல் முறையாக GIMP-ஐ பயன்படுத்தும் போது அதை செட்டப் செய்வதை காட்டுகிறேன். மற்ற விண்டோஸ் மற்றும் மேக்கின்டோஷ் புரோகிராம்ஸ் போல ஒரு பெரிய விண்டோவுக்கு பதில் பல சிறு விண்டோக்களை GIMP பயன்படுத்துகிறது. இது ஒரு யூனிக்ஸ் உலகின் வரலாறு. யூனிக்ஸ் மக்கள் விண்டோக்கள் திரையின் முழுதும் பரவி இருப்பதையும் ஒரே நேரத்தில் பல புரோகிராம்கள் இயங்குவதையும் விரும்புகின்றனர். இந்த பல விண்டோக்களில் உங்களால் வேலை செய்ய முடியவில்லை எனில் GIMP ஷாப் ஐ பார்க்கலாம். இது புது யூசர் இன்டர்ஃபேஸ் ஐ கொண்டு போட்டோஷாப் போன்றே இருக்கும் GIMP-ஐ பயன்படுத்தும் ஒரு புரோகிராம் ஆகும். அனைத்து புதிய நல்ல டூல்கள் GIMP-இல் இருப்பதால் நான் GIMP-ஐ பயன்படுத்த விரும்புகிறேன். பயனுள்ள தகவலையும் குறிப்புகளையும் தரும் இது டிப் ஒஃப் தே டே. இப்போதைக்கு உண்டோ ஆப்ஷன் ஐ பற்றிய குறிப்பு உள்ளது. சில படிகளை செய்து மீண்டும் உண்டோ மூலம் அதை மாற்றலாம். பல சமயங்களில் இது வேலை செய்கிறது. வித்தியாசமாக சிலதை செய்யும் முன் உங்கள் வேலையை சேமிப்பது நன்று. இப்போது மற்ற டூல்களை பார்க்கலாம். இங்கே GIMP-இன் மெயின் விண்டோ உள்ளது. கமாண்ட் சென்ட்ரல். இங்கே மேலே டூல்பாக்ஸ் உள்ளது. நிறங்களை தேர்ந்தெடுக்க கலர் பாக்ஸ் உள்ளது. கீழே டூல்பாக்ஸ்-இன் டூல்களுக்கு பல ஆப்ஷன்கள் உள்ளன. இதை சற்று அகலமாக்கலாம். இங்கே லேயர்ஸ், சேனல்ஸ், கலர் சேனல்ஸ், பாத் மற்றும் உண்டோ ஹிஸ்டரி-க்கு டயலாக் பாக்ஸ்கள் உள்ளன. கீழே இது கலர் செலக்ஷன் டயலாக். இங்கே பல நிறங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிரஷஸ், பேட்டர்ன்ஸ், கிரேடியன்ட் போல மேலும் டயலாக்ஸ் உள்ளன. இந்த டயலாக்ஸ்-இல் சிலதை டூல்பாக்ஸ்-க்கு சேர்க்க விரும்புகிறேன். அதை செய்வது மிக சுலபம். லேயர்ஸ் என உள்ள டயலாக் தலைப்பை சொடுக்கி இங்கே டூல்பாக்ஸ்-இன் கீழே கலர் பிக்கர்-க்கு இழுக்கவும். இது போன்ற ஒரு டேப்ட் டயலாக்-ஐ பெறுகிறேன். இதை சேனல்ஸ் உடன் செய்கிறேன். இதை பாத்ஸ் உடன் செய்கிறேன். பின் இதை உண்டோ ஹிஸ்டரி உடன் செய்கிறேன். பிரஷஸ் டூல் வேண்டுமென்று நினைக்கவில்லை. ஏனெனில் ஒரு டூல் பிரஷ் ஐ வைத்திருந்தால் பின் அது இங்கு தோன்றும். நான் இதை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் எனக்கு கலர்ஸ் வேண்டும். எனவே அதை சொடுக்கி உண்டோ ஹிஸ்டரி-க்கு பக்கத்தில் இழுக்கிறேன். பின் இங்கே இந்த விண்டோவை மூடலாம். அனைத்து டயலாக் பாக்ஸ்களையும் பைல், டயலாக்ஸ் மூலம் அணுகலாம். இங்கே நம் டூல்பாக்ஸ்-இல் இல்லாத சில டயலாக்ஸ்-ஐ காணலாம். அவற்றில் ஒன்று தேவை. அது டூல்ஸ். நான் பயன்படுத்தாத சில டூல்களை என் டூல்பாக்ஸ் கொண்டுள்ளது. நான் பயன்படுத்த விரும்பும் டூல்களுடன் அதை மாற்ற விரும்புகிறேன். நான் வைத்திருக்க விரும்பும் டூல்களுடன் ஆரம்பிக்கலாம். நான் வைத்திருக்க விரும்புவது கர்வ்ஸ், லெவல்ஸ், த்ரெஷோல்ட், பிரைட்னெஸ் ஆண்ட் கான்ட்ராஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை. பெர்ஸ்பெக்டிவ் க்ளோன் தேவையில்லை. இங்க் அல்லது ஏர்பிரஷ்-உம் தேவையில்லை. மற்ற அனைத்து டூல்களும் தேவை. எவ்வளவு இடம் மீதி உள்ளது என பார்த்து பின் இதை பார்க்கிறேன். இப்போது பைல், பின் பிரெஃபரன்ஸ்-க்கு சென்று என்வைரன்மென்ட்-ஐயும் இன்டர்ஃபேஸ்-ஐயும் இருப்பது போலவே விட்டுவிடுகிறேன். தீம்-இல் ஸ்மால் ஐ தேர்கிறேன். இந்த விண்டோவை பக்கமாக இழுக்கும்போது அனைத்து ஐகான்களும் சுருங்கி டூல்ஸ் தகவலுக்கு நிறைய இடம் இருப்பதை காணலாம். டூல் ஆப்ஷன்ஸ்-க்கு சென்று டிஃபால்ட் இன்டர்போலேஷன்-ஐ சிங்க் என மாற்றுக. இது மறு அளவாக்குதல் அல்லது சுழற்றுதலின் போது பிக்சல்ஸ் கணக்கிடுதலுக்கு சிறந்த இன்டர்போலேஷன் ஆகும். மற்ற ஆப்ஷன்களை இருப்பது போலவே விட்டுவிடுக. டூல்பாக்ஸ் சென்று இந்த ஆப்ஷன்கள் வேண்டுமென்றால் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நீக்கலாம். போர்க்ரவுண்ட் மற்றும் பேக்கிரவுண்ட் கலர்களை உடனே மாற்றும் கலர்களை வைத்துக்கொள்ளலாம்.
பிரஷ் மற்றும் கிரேடியன்ட் toolகளையும் பெறலாம். இங்கே நடப்பு படத்தின் சிறிய படம் அல்லது தம்ப்நெயில் ஐ பெறலாம். எனக்கு இது வேண்டாம். எனவே நீக்குகிறேன். உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்பது உங்கள் விருப்பம். டிஃபால்ட் இமேஜ், டிஃபால்ட் கிரிட் மற்றும் டிஃபால்ட் இமேஜ் விண்டோவை இருப்பது போலவே விட்டுவிடலாம். அனைத்து preferenceகளையும் முடித்துவிட்டேன். பாத் ஐ மாற்றவில்லை. எனவே இதை இங்கே பயன்படுத்தலாம். இப்போது மேலும் இடத்தை பெற ஒரே ஒரு டூல் ஐ நீக்க வேண்டும். ஆனால் முதலில் இதை சற்று அகலமாக்குகிறேன். டூல்பாக்ஸ் டயலாக் மிகவும் குறுகலாக இருப்பதை காணலாம். இதை இங்கே இழுக்கிறேன். புதிய வரிக்கு போகாமல் மேலும் 3 டூல்களை சேர்க்கலாம் என நினைக்கிறேன். எனவே பிரைட்னெஸ், ஹியூ சேச்சுரேஷன் மற்றும் கலர் பேலன்ஸ் ஐ சேர்க்கிறேன். இங்கே காட்டப்படாத அனைத்து டூல்களையும் பைல், பின் டயலாக்ஸ் சென்று காணலாம். இப்போது நாம் வேலை செய்ய தயாராக உள்ளோம். GIMP ஐ மூடும்போது அனைத்து ஆப்ஷன்களும் தானாகவே சேமிக்கப்படுகிறது. அதை நீங்கள் மூடியவாறே அது திறக்கும். GIMP 2318 இன் அன்ஸ்டேபிள் டெவலப்மெண்ட் வெர்ஷன் ஐ நான் பயன்படுத்துகிறேன். 2319 இன்று வெளியிடப்பட்டது. இப்போதுதான் கண்டேன். இது அன்ஸ்டேபிள் எனப்படும். ஆனால் GIMP ஹரைசான் இல் அடுத்த ஸ்டேபிள் வெர்ஷன் 2.4 ஐ அடைகிறது. மார்க்கெட் இல் பல சாஃப்ட்வேர்களைப் போல இந்த வருடம் இது ஸ்டேபிள் ஆகிறது. GIMP ஐ செட்டப் செய்வது பற்றி அவ்வளவுதான். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பே இலிருந்து பிரியா. நன்றி.